டைரக்டருக்கு எனக்கு குரு மணி சார் தான். அவரு ஷூட்டிங் பண்ணும்போது சீன்லாம் பண்ணும்போது அப்படியே பக்கத்துல இருந்து அப்படி பார்ப்பேன். எப்படி கட் பண்றாரு ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து அப்படியே உள் வாங்கிப்பேன். மணி வந்து சாதாரணமா ஷூட்டிங் போகும்போது உருண்டா போவாரு. இதான் போவாரு. ஆனா பிருந்தாவோட ஷூட்டிங்னா அப்படி ஜாலியா போவாரு. நான் கூட கேட்டேன் என்ன இது அப்படின்னா, நான் கவலையப்பட வேண்டியதுல பிருந்தா எல்லாத்தையும் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லுவாரு. மணி மாதிரியே குவைட்டா டைரக்ட் பண்ணீங்களா இல்ல டாட் புட் டைரக்ட் பண்ணீங்களா? டாட் புட் தான். டாட் புட் தான். என்னைக்கும் மேம் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ஒரு உருவம் அப்படி வெளியே வந்துரும். அந்த கொரியோகிராஃபர் வெளில வந்துருவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் செகண்ட் ஷாட் வந்து மறந்து போய் ஆக்ஷன் சொல்றதுக்கு 5 6 7 8 சொல்லிட்டேன் மேம். திடீர்னு கமல் சார் வந்து ஒரு நாள் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு நீ வந்து ஆக்ட் பண்ணணும். நாளைக்கு ஷூட்டிங்கா? அதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படி வச்சு ஃபீவர் மாதிரி அப்படியே சார் என்னால் முடியல சார் நான் வரல. விளாடாத நீ நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு ஃபுல் ஷெட்யூல் கேன்சல் ஆகும் பரவாயில்லையான்னு கேட்டாரு. அழு அப்படின்னு கத்துவாரு நாகேஷ் சார். ஒரு கிரைங் சீன் இருந்தது. அழே வரல மேம். அழுன்னு ஒரு கத்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அழு வந்து. நார்த் பே பண்ணும்போது நம்மளை மதிப்பாங்களா இல்லையா அது வரும்ல மேம். எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே நம்மள கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க. நம்ம மைக்க பிடிச்சி நம்ம டேலண்ட் காமிச்சோன்னு அவங்கள அடங்கிடுவாங்க. லால் சார் ஒரு ஆக்டரா பார்த்திருக்கேன். டைரக்டரா பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. மாஸ்டர் இப்படி வேணும் சொல்லும்போது ஆனா அந்த ஒரு டைரக்டரா ஆனாவும் அந்த கூல்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. ரகு மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்த அந்த குட்டி அந்த பிருந்தான்னு கூப்பிடணுமா இல்ல கொரியோகிராஃபர் பிருந்தான்னு கூப்பிடணுமா இப்ப டைரக்டர் பிருந்தான்னு கூப்பிடணுமா இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிடுற அந்த மோல்டு கூப்பிடணுமா? எப்படி கூப்பிடணும்? மோல் மேம். மோல்ல இருந்து நீங்க இப்ப டைரக்டர் வரைக்கும் எப்படி வந்தீங்க? நான் எதுவுமே பிளான் பண்ணல மேம். ஃபர்ஸ்ட் ரகு மாஸ்டர் அசிஸ்டண்டா இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கூல் யூனிஃபார்மோட என்ட்ரானு அப்படி தூக்கி கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்டா வந்து கொரியோகிராஃபரா வந்தேன். ஐ எம் ஹியர் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரகு மாஸ்டர். டைரக்டருக்கு எனக்கு குரு மணி சார் தான். அவரு ஷூட்டிங் பண்ணும்போது சீன்லாம் பண்ணும்போது அப்படியே பக்கத்துல இருந்து அப்படி பார்ப்பேன். எப்படி கட் பண்றாரு ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து அப்படியே உள் வாங்கிப்பேன். கரெக்டா டைரக்ட் பண்றதுக்கு ஒரு 20 டேஸ் பிஃபோர் வந்து பொன்னியின் செல்வன் சாரோட போயிருந்தேன் பேங்காக். அப்போ வந்து நான் சாருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இதான் சான்ஸ் அப்படியே கத்துக்கிட்டேன் என்னென்ன பண்றாருன்னு. கத்துட்டு உடனே படம் பண்ணும்போது எனக்கு ஒரு எனர்ஜி லெவல் ஹையா இருந்தது. ஹவு டு ஹேண்டில் எவ்ரிபடி அண்ட் எவ்ரி திங்னு பயங்கரமா இருந்தது. அந்த சைட்ல இருந்து சொல்லட்டுமா? மணி வந்து சாதாரணமா ஷூட்டிங் போகும்போது உருண்டா போவாரு. இதான் போவாரு. ஆனா பிருந்தாவோட ஷூட்டிங்னா அப்படி ஜாலியா போவாரு. நான் கூட கேட்டேன் என்ன இது அப்படின்னா, நான் கவலையப்பட வேண்டியதுல பிருந்தா எல்லாத்தையும் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் ஹே சினாமிக்கான பேரா? ஆமா, சாரோட இருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் சாரும் நீங்க தான் என் படத்தோட ஸ்டார்டே பண்ணீங்க. துல்கர் அதித்தி அது வேற காம்பினேஷன். எல்லாமே சாரோட இதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பேர் வச்சப்போ மணி கிட்ட சொன்னீங்களா நீங்க? நான் சாரை கூப்பிட்டேன். சார் என் படத்துக்கு ஒன்னும் பூஜை பண்ணும். ஓகே. பட் சார் வந்தோடனே ஆக்ஷன் சொல்லும் போது ஒரு மணி மாதிரியே குவைட்டா டைரக்ட் பண்ணீங்களா இல்ல டாட் புட் டைரக்ட் பண்ணீங்களா? டாட் புட் தான். டாட் புட் தான். என்னைக்கும் மேம் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ஒரு உருவம் அப்படி வெளியே வந்துரும். அந்த கொரியோகிராஃபர் வெளில வந்துருவாங்க. ஐ அம் சோ பிளெஸ்ட். நீங்க கிளாப் பண்ணி சார் வந்து ஆக்ஷன் சொல்றது இது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் செகண்ட் ஷாட் வந்து மறந்து போய் ஆக்ஷன் சொல்றதுக்கு 5 6 7 8 சொல்லிட்டேன் மேம். பட் இன்னைக்கு ஷோல நீங்க தான் வந்து ஹீரோயின். அதனால இந்த ஹீரோயின் வந்து கேமரா முன்னாடி நடிச்சாங்க, நம்ம வரல. அது ஒரு பக்கம் கமல், இன்னொரு பக்கம் நாகேஷோட டாட்டரா நடிச்சீங்க. எல்லாம் ஜாம்பவான்கள். சோ எப்படி தைரியமா நடிச்சீங்க? அதுக்கப்புறம் ஏன் நடிக்கல? திடீர்னு கமல் சார் வந்து ஒரு நாள் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு நீ வந்து ஆக்ட் பண்ணணும். நாளைக்கு ஷூட்டிங்கா? அதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படி வச்சு ஃபீவர் மாதிரி அப்படியே சார் என்னால் முடியல சார் நான் வரல. விளாடாத நீ நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு ஃபுல் ஷெட்யூல் கேன்சல் ஆகும் பரவாயில்லையான்னு கேட்டாரு. தென் இஸ் மை குரு. தென் கமல் சார் ஏமாத்தவே முடியாது. இஸ் அ கிரேட் டான்சர். எல்லாமே இங்க இருந்து இது வரைக்கும் அதனால சார் கிட்ட ஒர்க் பண்ணா உலகத்துல யார்ட்டனா வேலை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிரெயினி அவங்க கிட்ட கத்துக்கிறோம். அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு பெருக்கிட்டே டான்ஸ் ஆடுவீங்களா? யாரோட ஐடியா அது? சாரோட ஐடியா. கமல் ஐடியா. நான் திடீர்னு டான்ஸ் ஆடுவேன். சாரையும் பார்த்துப்பேன் கரெக்டா அப்புறம் நாகேஷ் அவரோட கான்ட்ரிபியூஷன் மேம். நாகேஷ் சாரோட பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. சில டைம்ல கன்ஃபியூஸ் ஆயிடும் மேம். என்ன பேசணும் என்ன இதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் எனக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க கமல் சாரும் நாகேஷ் சாரும். இந்த சைடு கமல் சார் இருப்பாரு, இங்க சைடு நாகேஷ் சார் இருப்பாரு. நான் தனியா ஆக்ட் பண்ணா கூட ரெண்டு ஜாம்பவான்களுக்கு நடுவுல அப்படியே நடுவுல இல்ல
பயங்கர நடுங்கும். பட் அதே சமயத்துல அங்கிருந்து ஒரு எனர்ஜி வருங்க பாருங்க. அழு அப்படின்னு கத்துவாரு நாகேஷ் சார். ஒரு ஒரு கிரைங் சீன் இருந்தது. அழே வரல மேம். அழுன்னு ஒரு கத்து கத்துனா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அழ வந்துருச்சு. சூப்பர். ஏன் கண்டினியூ பண்ணல நீங்க? ஐ வாண்ட் டு கோரியோகிராஃப் மேம். அதுதான் என்னோட இது. மேம் ஹீரோயின்லாம் உங்கள மாரி அழகா இருக்கணும். நான் சும்மா இவ்வளோண்டு 42 கேஜி மேம். அப்போ ஒல்லியா இருப்பேன். அது அந்த காலம். அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இந்த மாதிரி டஃப்பா அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஹீரோயின்ஸ், போல்டான ஹீரோயின்ஸ் யார் உங்களுக்கு பிடிக்கும்? இப்ப இருக்கிறதெல்லாம் நயன்தாரா போல்டா மேம். நம்ம கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்ப ஷூட்டிங் போயிருக்கும்போது நீங்க வந்து சொன்னீங்க ஒரு தமிழ் படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு காஷ்மீர் சாங் ma'am ரொம்ப அது. நல்லா காஷ்மீர், காஷ்மீர் காஷ்மீர். ஆ. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. என்ன படம்னா ஏதோ அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல வந்து ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டேன். என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு? ஐயோ நான் அத பாடி அத நான் வந்து பாடுங்கன்னு சொன்னேன். எப்படி பாடுனீங்க சொல்லுங்க? நின்னு கோரி வரணம் வரணம். நான் சொன்ன பாடதான் சொன்னேன் உங்களை பேச சொல்ல. ஆமா கரெக்ட். சோ நீங்க ஹிந்தி படத்துல ரன்பீர் and ஆலியா கூட ஒர்க் பண்ணதுல இருந்து சொல்லுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஹிந்தி சார் மூலமா தான் குரு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட் டு கோ டு நார்த் போய் பண்ணும்போது நம்மள மதிப்பாங்களா இல்லையா அது வரும்ல மேம் எது இருந்தாலும். ஆனா இல்ல அக்செப்ட் மேம் பண்றாங்களா? நம்ம Accept ஹிந்திலாம் பண்றாங்க. சரியா பேச வரல. இல்ல நம்ம இல்ல வந்து மேம் அவங்கள மாதிரி அவ்வளவு sophisticated-ஆ அப்படி Dressed. all dressing இல்ல up ma'am. and எனக்கு style எல்லாம் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டே நம்மள கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி பார்ப்பாங்க. நம்ம மைக்க புடிச்சு நம்ம டேலண்ட் காமிச்சோன்னே அவங்களாம் அடங்கிடுவாங்க மேம். இன்னொரு பக்கம் மலையாளம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சில சமயம் கேரவான் கூட இருக்காது. ஆமா. இப்ப கூட அதுக்கப்புறம் மேம் நேத்து கூட போயிட்டு வந்த கேரவன் இல்ல. கேரவான் அதனால கிடையாது. தண்ணியே கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டேன். கரெக்ட். மலையாளம் ஃபிலிம்ஸ்ல அதுல ஒர்க் பண்ணது பிகாஸ் உங்களுக்கு அவார்ட் கிடைச்சது. ஆமா மேம். நேஷனல் அவார்ட் கிடைச்சது நேஷனல் அவார்ட் மலையாளம். கிடைச்சது மலையாளம். ஆமா மேம். அதுல எப்படி இத்தனை படங்கள் பண்ணீங்க? கண்டினியூஸா கேரளால ஸ்டேட் அவார்ட் வாங்கிட்டே இருக்கீங்க. 4 ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கேன் மேம். ம். அது ஒரு லேர்னிங் மேம். ஒரு ஸ்டோரி போர்டு இருக்கும் எப்பவுமே அவங்களுக்கு. இப்படி சிம்பிளா எடுக்கணும். நேத்து கூட ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். லால் சார் டைரக்ஷன்ல. மோகன்லால். Okay. அன்பிலியபிள். ஐ வாஸ் லைக் ஓ மை காட் 3Dல லால் சார் ஒரு ஆக்டரா பார்த்திருக்கேன். டைரக்டரா பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. மாஸ்டர் இப்படி வேணும் சொல்லும்போது ஆனா அந்த ஒரு டைரக்டரா ஆனாவும் அந்த கூல்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. எனக்கு என்ன ஒரு இதுனா தெலுங்கு பயங்கர ஃபாஸ்ட் நம்பர்ல பண்ணுவோம். தமிழ் கொஞ்சம் நார்மல், மலையாளம் கொஞ்சம் டவுன். எனக்கு ஐ லவ் டு கீப் மூவிங். டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட் நம்பர் போயிட்டு ஒரு ஸ்லோ நம்பர் விஷுவலி ஏதோ கொடுக்கணும்னா அப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபுல் ரிவால்வ் பண்றது தான் ஒரு பியூட்டி. எத்தனை வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து? ஐ திங்க் 34-35 இயர்ஸ். 35 இயர்ஸ் ஆச்சு. இந்த 35 இயர்ஸ்ல நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு தோணுதா? இல்ல இன்னும் இல்ல கத்துட்டே மேம். இருக்கும்? கத்துக்கணும் மேம். சோ எவ்ரி ஷூட்டிங் முன்னாடி ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். டெஃபினட்டா மேம். ஃபர்ஸ்ட் டே வந்து உள்ள பாருங்க அது பேஸ்மெண்ட் வீக் மாதிரி பயமா இருக்கு. ஆனா காமிச்சிக்க மாட்டேன். ரெடியா? ஐயோ நெக்ஸ்ட் ஷாட் என்ன எடுப்போம்ப்பா என்ன புரியல. ஏன்னா மலையாள படம் சிசுமே அங்க போய் தான் பாட்டே கேட்போம். மாஸ்டர் ரெடியா? ஷார்ட் வைக்கலாமா? இப்பதாங்க பாட்டே கேட்கறேன் அப்படின்னு. மிந்தி ஆன் ஸ்பாட்ல போய் பண்ணுவோம். இப்போ வந்து லைக் மணி சார்ட் எல்லாம் கத்துக்கிட்டது ஜஸ்ட் டூ எவ்ரிதிங் பிஃபோர் யூ கோ. இப்போ ஹோம்ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம்.